ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம வெல்ஸ் கிரே ப்ரொவின்ஷியல் பார்க்கில் இருக்கிற ஒரு சூப்பரான இடத்துக்கு போயிருந்தோம், வெஸ்ட் லேக் லூப்னு. இந்த தடவை நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு அருவியை பார்க்க போகிறோங்க. இது அருவியை தாண்டிய ஒரு கதையும் இந்த அருவிக்கு இருக்குது. சும்மா பேருக்கு இது ஒரு அருவி கிடையாது, இதில் பயங்கரமான விஷயங்கள் அடங்கி இருக்குது. இந்த அருவிக்கு நம்ம போகணுன்னா பார்க்கிங்லேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்தாலே போகிறோங்க, சூப்பரான அருவியை பார்க்கலாம். இந்த கேன்யன்ஸை பாருங்கள், இந்த பள்ளத்தாக்கு எவ்வளவு ஆழமாக இருக்குன்னு. இந்த பள்ளத்தாக்கு, இந்த சுவர்கள்லாம், இந்த பாறைகள்லாம் எதனால் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இது எல்லாமே வால்கானிக் ராக்குங்க, எரிமலை பாறைகள். இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் லாவா உறைஞ்சு, அதாவது பல 100 வருஷங்களாக படிமமாக மாறி இந்த பாறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம என்னமோ கீழே ஒரு சின்னதாக ஒரு ஆறால் இந்த கேன்யன் உருவாயிருக்குன்னு நினச்சா இல்லவே இல்லைங்க. இது பல 100 வருஷத்துக்கு நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஏற்பட்ட ஒரு எரிமலை வெடிப்பு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கிளேஷியர்ஸ் ஐசேஜில் அந்த கிளேஷியர் மெல்ட் வாட்டரால் இந்த பாறைகள் இவ்வளவு ஆழமாக செதுக்கப்பட்டிருக்கு. சூப்பர் இல்லை? நம்ம கூட நினைப்போம், என்னடா துணிந்த ஆறு இவ்வளோ பெரிய கேன்யனை செதுக்கியிருக்காங்க. இல்லை, இதுக்கு பின்னாடி இந்த ஸ்டோரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் இண்டிஜினஸ் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இந்த இடத்த ரொம்ப புனிதமாக கருதியிருக்காங்க. இதோடு அவங்களோட வாழ்க்கையை ஒட்டி அமைச்சிருக்காங்க. இந்த ஃபால்ஸோட பேர் ஸ்பாஹெட் ஃபால்ஸ். என்னடா இதோட பேர் ஸ்பாஹெட்ஸ்ன்னு இருக்கே, இது இங்கிலீஷ் மாதிரி இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா? கரெக்டு, இது இங்கிலீஷே கிடையாது. இது இந்த இண்டிஜினஸ் பீப்புள் இருக்காங்க, அவங்க மொழியில் ஸ்பாஹெட்ஸ் அப்படின்னா கரடின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி காலத்தில் பேர் க்ரீக், அதாவது ஸ்பாஹெட்ஸ் க்ரீக் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. க்ரீக்னா உங்களுக்கு தெரியும், ஓட, பேர்னா கரடி. அப்படி தான் அழைக்கப்பட்டிருக்குது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா தான் ஐரோப்பியர்கள் இந்த பகுதிக்கு வந்த பிறகு இதோட பேரை மாற்றிருக்காங்க. இந்த இடத்துக்கு ஐரோப்பியர்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இந்த இண்டிஜினஸ் மக்கள் இந்த காடுகள், ஆறுகள், ஏரிகள், இந்த மலைகளோடு வாழ்ந்திருக்காங்க. இவங்க வேட்டையாடி, மீன் பிடிச்சு, காட்டு உணவுகளை சேகரித்து இந்த நிலப்பரப்பை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக பயன்படுத்தி வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த யூரோப்பியன்ஸ் அவங்களையெல்லாம் வேறு இடத்துக்கு அனுப்பிட்டு இந்த இடத்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க. நடந்தாச்சு. நாங்கள் ஏற்கனவே காலையிலேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்தனால, நிறைய இடங்களை பார்த்தனால இந்த நடக்கூட எங்களுக்கு கொஞ்சம் டயரிங்காக தான் இருந்தது. என் பையனும் என் ஹஸ்பண்டும் கார்லேயே இருந்துட்டாங்க. நான் தான் பார்த்தே ஆவன்னு சொல்லி வந்துட்டேன். இந்த வியூவிங் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஹிஸ்ட்ரியை பார்க்கணுன்னு சொல்லி தான் நான் வந்தேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எரிமலை குழம்புகளால் இந்த இடம் உருவாக்கப்பட்டிருக்குது. 4 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா 20,000 வருஷங்களுக்கு முன்னாடி, நம்ம இப்போ இருக்கிற வருஷத்துலேருந்து 20,000 வருஷத்துக்கு முன்னாடி ஐசேஜில் கிளேஷியர் மெல்ட்டால் இந்த கேன்யன்ஸ், அந்த பாறைகளில் செதுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த க்ரீக் உருவாகி இருக்குது. அந்த கேன்யன் உருவாக்கப்பட்டு அந்த க்ரீக் அந்த மெல்ட் வாட்டரில் உருவாக்கப்பட்டதுலேருந்து இப்போ இந்த வாட்டர் ஃபால்ஸ் நம்ம ரீசன்ட் இயர்ஸில் பார்க்க முடியுது. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இதுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபால்ஸ் விழுகிறத பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஹோல்லேருந்து விழுகிற மாதிரி இருக்கும். அது ஒரு கீ ஹோல் மாதிரியே இருக்குது பாருங்கள். கரெக்டாக ஒரு சாவி துவாரம் மாதிரியே இருக்கும் இந்த ஸ்பாஹெட் ஃபால்ஸு. அதுலேருந்து விழுகிற தண்ணி
இந்த இடம் 5 நிமிஷத்தில் நடந்து வரதா இருந்தால் கூட நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நின்று இந்த இடத்த சூப்பராக ரசிச்சுட்டு தாங்க வந்தேன். நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு கொண்டு போய் காமிக்கும்போது என் ஹஸ்பண்டும் குழந்தைங்க பையனும் கூட கண்டிப்பாக நாங்களும் பார்க்கணும்னு சொல்லி இறங்கி வந்து பார்த்தாங்க. எவ்வளோ அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. இந்த இடம் பாருங்கள், எரிமலைகளை தாண்டி பனியுகத்தை தாண்டி, அதாவது ஐஸ் ஏஜை தாண்டி இந்த நீரோட சக்தி, ஆயிரக்கணக்கான வாழ்ந்த இண்டிஜினஸ் மக்கள் அப்படின்னு எவ்வளவு விஷயங்களை தாங்கி இருக்குதுங்க. இவையெல்லாம் இந்த அத்தனையும் சேர்ந்த ஒரு அற்புதமான இயற்கை வீடு, அழகான இயற்கை. இந்த ஸ்பாஹெட்ஸ் ஃபாலை பார்க்கும்போது நம்ம வந்து அருவியை மட்டும் பார்க்குறதில்ல, இதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இல்லைங்களா? இது எல்லாம் பார்த்துட்டு வரும்போது நமக்கு இது ஒரு பெரிய பிரம்மாண்டத்தையும் பெரிய ஆச்சரியத்தையும் கொடுக்குது இந்த அருவி. இந்த பழைய காடுகள் எல்லாம் தாண்டி வரும்போது என்னதான் சம்மராக இருந்தாலும் நமக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குங்க. இங்கே இருக்கிற பழைய வெஸ்டர்ன் ஹெம்லாக் மரங்களும் அதே மாதிரி இந்த பழைய வெஸ்டர்ன் சீடர் மரங்களும் இந்த காடுகளில் ரொம்பவே அதிகமாக காணப்படும். நமக்கு வெயிலோட உக்கிரமே தெரியாது. இப்போ நம்ம இருக்கும்போது கூட இந்த இடத்துல வந்து 30 டிகிரிங்க, ஆனால் வெயில் அவ்வளோவா இருக்கிறது தெரியாது இந்த காட்டினுடைய நடந்து வரும்போது. அதே மாதிரி இந்த ஃபால்ஸ் வந்து பனிக்காலத்தில் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்கும் அப்படியே. அதே மாதிரி இந்த ஃபால்ஸு சம்மரில் எப்படி இருக்குல்ல, பனிக்காலத்தில் எப்படி இருக்கும், ஸ்னோ வரும்போது எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும்ல. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடம்லாம் இப்படி தாங்க இருக்கும். இந்த பனியில் தான் நம்ம இதை நடந்து போய் பார்க்கணும். இங்கெல்லாம் வெஹிக்கல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர அலௌட் இல்லை. நம்ம கால்நடையாக இந்த ட்ரெயில்ஸ்லாம் நடந்து நம்ம கேம்ப் சைட்லேருந்து நடந்து வந்து பார்க்கணும். கண்டிப்பாக இது வித்தியாசமான ஒரு மனநிலையை கொடுக்கும். சம்மரில் பார்க்கும்போது பச்சை பசேல்னு இருக்கும், அதே வின்டரில் பார்க்கும்போது ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வெள்ளையாக தெரியும். அதே மாதிரி மரங்களும் பாறைகளும் நமக்கு கருப்பு நிறத்தில் தெரியும். அதாவது கரும்பச்சையில் மரங்களும் பாறைகள்லாம் கருப்பாக நமக்கு பார்க்குறதுக்கே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இது ஒரு ஃபீலை தான் நமக்கு கொடுக்கும். என்ன தான் இருந்தாலும் பனிக்காலமாக இருந்தாலும் இந்த அருவியோட பிரம்மாண்டம் குறையவே குறையாதுங்க. ஒரு ஃபனல் ஷேப்பில் கீழே இருக்கும், அதே மாதிரி மேலே இருந்து தண்ணி கண்டிப்பாக வரும். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடத்த பார்க்குறதுக்கு. நான் சொன்ன மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக தானே இருக்குது. இந்த ஃபனல் ஏன் இந்த மாதிரி ஃபனல் ஷேப் உருவாகுதுன்னா தண்ணி கீழே வந்தோன்னே உரைய ஆரம்பிச்சிருது. சூப்பர் இல்லைங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களெல்லாம் நான் திருப்பி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.